நடு ரோட்டில் இருக்காத ஓரம் ஓரம் அங்கே எங்கே போகிற ஏன்னா அடிச்சு போட்டுருவாங்க. இங்கே எவ்வளோ டவுனில் இருக்குது பாருங்களா, எந்த அளவுக்கு கீழே இருக்குது பாருங்கள். இந்தமாரி வாழ்க்கைலாம் அப்பப்போ வந்து வாழ்ந்து பார்க்கணுங்க. இவங்களா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அனுப்புகிறேன், கையில் கிடைக்குமா? ப்ரோ இந்த காற்று ரிப்பேர் அடிச்சு போடுக்குது, வாங்க போய் ரெடி பண்ணிட்டு விட்டு வருமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கிறோமே. இப்போது இங்கேருந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தாங்க போக போகிறோமே. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்புருப்பு ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. அது பக்கத்தில் திருப்புருப்பு டேம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு முடிவு பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து திருப்புருப்பு ஃபால்ஸ் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டருங்க. அந்த 80 கிலோமீட்டரில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நடக்கவே முடியலைங்க, ஊனி நடக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே தான் உட்காந்து ஆயில்மெண்ட் போட்டேன், பட் பேண்ட்டு மட்டும் தூக்கி விட்டு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புண்ணில் ஆயில்மெண்ட் போட்டிருக்கல, அது இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டு வச்சுருக்கேங்க. க்ளவுஸே போடுறதில்ல, இந்த தேனியில் எடுத்து வச்சதோடு சரிங்க. அதுக்கப்புறம் அதை போடுறதே இல்லை, பேக்கில் தான் இருக்குது. இந்த 80 கிலோமீட்டர் போட்டுன்னு போகலாம். ஃபஸ்ட்லாம் க்ளவுஸை வந்து மழை பெஞ்சு தான் கட்டி வைக்க பார்த்தேன். இப்போ வந்து அடிக்கடிக்கு ரூட்டை பார்க்குறோமா, அதுக்கு வந்து ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டச் ஆகுது ஆனால் இடக்கு முடக்கா டச் ஆகுது, அது ஒரு ப்ராப்ளமா. அதுக்கப்புறம் வந்து எதனா ஒரு அழகான பிளேஸ் இருந்ததுன்னா அங்கே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுப்பேன், அதையும் எடுக்க முடில. வீடியோ எடுப்பேன், அதையும் எடுக்க முடில. அப்புறம் இந்த கேமரா பட்டன் அழுத்துறனால ரெக்கார்டு பட்டனு, அப்பப்போ ரெக்கார்டு பட்டன் அழுத்துவேன், அதை கரெக்டாக அழுத்துறனால என்ன தெரிய மாட்டுது. அதனால் வந்து ஒரு வாட்டி பட்டனை அழுத்திட்டுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அழுத்தாமே விட்டேன். ஒரு விலாகே எனக்கு இதாகிடுச்சு, டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் வந்து க்ளவுஸு வந்து மைண்டுக்கே வர மாட்டேங்குது போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் போகிறது நல்லது தான் சரிங்களா. இந்த ஃபால்ஸே பரவாயில்ல, போடு. வேகமாக போகலான்னு தான் பார்த்தேன், ஆனால் இதுக்கே தான் புண்ணில் தண்ணி அடிக்குது. இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிருந்தேன் என்ன வருது சொல்லுங்கள். அப்பா ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. அந்த புண்ணில் போட்டோன்னே வலி பெயின் இன்னும் வரைக்கும் இருக்குதுங்க. ஊனி நடக்கிறேன், இருக்க எனக்கு இன்னும் புண்ணு இல்லாத இடம்லாம் புண்ணாகுதுங்க. ஆறின்னு வந்த இடம் திடீர்னு இந்த ஆயில்மெண்ட் போட்டதுக்கப்புறம் இப்படி ஆகுதா இல்லை எதனால் ஆகுதுன்னே தெரில. ஓவராக நான் ஸ்ட்ரிங் பண்ணுறேன்னா அதனால் ஆகுதா இல்லைன்னே தெரிலங்க. இந்த இடம்லாம் இப்படி ரணமாக இருக்குது உள்ளுக்குள்ளே, வெளியே தெரிய மாட்டேது அந்தளவுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ரணமாக இருக்குது தெரியுமா. ஒரு இடத்துல என்னால் நிற்க முடியல, உட்கார முடியுதுங்க, படுக்க முடியுதுங்க, அவ்வளோதாங்க. நடக்க முடியல. பைக் இப்போ ஃபஸ்ட்லாம் பைக் ஓட்டுறப்பெல்லாம் ஓட்டுவேன், வழியே தெரியாது, அது ஒரு புண்ணு இருக்கிறதே தெரியாது. ஆனால் இப்போ பிரேக் போட முடியல. அப்பப்போ தூக்கி அந்த புட்ரஸில் இப்படி சைடில் வச்சுருங்க மாதிரி இருக்குது, இல்லைனா மேலே தூக்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஹைவேல போனால் அப்படி தூக்கி வச்சுக்கலாம், ஊருக்குள்ளே போகிறதுல எப்படிங்க அதுமாதிரி தூக்கி வைக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு அந்த புண்ணு மட்டும் சரியாச்சுன்னா எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்பயும் எதையும் விடாமலாம் இல்லை, என்ன போகிற வழியில் நம்பி கோயில் இருக்குது, அதுதான் போகணும்னு நினச்சேன். ஆனால் பட் அங்கே வந்து ஜீப்பு போகுமா, அப்படி இல்லை நடந்து போகலாமா. என்னால் கால் இருக்கிற நிலைமைக்கு நடந்து போக முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் வந்து அந்த நம்பி கோயிலுக்கு வந்து நான் போகலைங்க. அதனால தான் டைரெக்டாக வந்து திருப்பூர் ஃபால்ஸ் போயிட்டேன். அது வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. இந்த செடியெலாம் வெட்டி வைக்கணும். ரோட்டு பாதி ரோட்டு அந்த செடியே மறைச்சின்னு இருக்குது, செடி மரமே மறைச்சின்னு இருக்குது. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு மறைச்சின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் கோடு மட்டும் தான் தெரியுது, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயிட் கோடே தெரியல. போன நடு ரோட்டில் இருக்காத ஓரம் அங்கே எங்கே போகிற ஏன்னா அடிச்சு போட்டுருவாங்க. இருங்க தூக்கி எட்ட விட்டு போவோம். நானே பார்க்கல, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நீ திடீர்னு குறுக்கால் எதனா பயந்து ஓட்டுனா வருது. ஐயோ டொங்கு ஊந்து போயிருக்குதுங்க பாவம். ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. இங்கே இரு, ராஜன் குடைக்கிறான். நான் பழக்கிற பூனையா இல்லை? இது திரும்ப ரோட்டுக்கு தான்டா வருது. அங்கேயே உட்காரு பூனைக்கெல்லாம் எதுவும் பேர் வைக்கலைங்க, ஏன்னா அது அதிகமாக வந்து நம்ம வண்டி ஓட்டுறப்போ நம்ம கண்ணில் படாது. டேய் கம்னுற இண்டியன் ஆயில் இருக்குது, பெட்ரோல் போட்டுக்கலாங்க. வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிக்கின்னு கிளம்பலாங்க.
1050. ஆ ப்ரோ, ஒரு 1000 எக்ஸ்ட்ரா அனுப்புகிறேன், கையில் கிடைக்குமா? ப்ரோ, ஏன்னா என்கிட்ட கார்டு இல்லை, கொஞ்சம் சொல்லி பாருங்களா ப்ரோ, கொஞ்சம் கேட்டு பாருங்களா. ஒரு 500 கொடுங்க ப்ரோ. ஏன்னா எமர்ஜென்சிக்கு நான் வெளியே எங்கன்னா போனால் எமர்ஜென்சி சுத்தமாக கையில் காசு இல்லை. ஒரு 500 கொடுங்க ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் ப்ரோ, அதனால தான் ப்ரோ பெட்ரோல் பங்கில் கேட்குறது. ஒரு 500 கொடுங்களா. எக்ஸ்ட்ரா எவ்வளோ போகிறது ப்ரோன்னு கேட்டேன். 200? ஆஹா, பாயிண்ட்டு மட்டும் போட்டு விட்ருக்குறோம். ஓகே ப்ரோ, அதாங்க வண்டிக்கு எப்பயும் 1050 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவோம். அதேமாதிரி 1050 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சுங்க. 120 ரூபாய்க்கெலாம் பெட்ரோல் போட்டு 1000 ரூபாய் கையில் வாங்கினேன். இங்கே என்னன்னா இப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் எல்லா பெட்ரோல் பங்க்லையும் மோஸ்ட்லி கொடுப்பாங்கங்க. ஏன்னா கடையில் ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட ஒரு 500 ரூபா கேட்டால் கூட கொடுக்குறாங்க. இவன் நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறான். அப்படியே ஏதோ அப்புறம் லாஸ்ட்டாக பேசி எப்படியோ ஒரு 200 ரூபா வாங்கிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இது வரைக்குமே 4000 ரூபாய்க்கு மேலே கையில் வாங்கிட்டேங்க. அந்த 4000 ரூபாய்க்கு மேலே கையில் வாங்கினது எல்லாமே செலவாயிடுச்சு. எங்கே இந்த மாதிரி என்ட்ரி டிக்கெட் இருக்குதுல்ல, என்ட்ரன்ஸ் ஃபீஸ், இதுவே அது பாருங்கள். போன விளாக் பார்த்துருந்தா தெரியும். அதுவே 60 ரூபாங்க. வண்டிக்கு 20 ரூபா என்ட்ரி ஃபீஸு, நமக்கு 40 ரூபா என்ட்ரி ஃபீஸு. அதேமாதிரி ஒரு 4 இடத்துக்கு போனவே பாருங்களா எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்களா நம்மளோட பட்ஜெட்டு. அதில் தாங்க கையில் இருக்கிற காசு மோஸ்ட்லி போகுது. அப்புறம் ஒரு சில இடத்துல ஜிபே இல்லாத இடத்துல ஜிபே இது கொடுத்துருவேன். அப்புறம் சில இடத்துல சில்லற மாதத்துக்கோசரம் கொடுத்துருவேன். அப்படியே போயிடுது, கரைஞ்சிடுது, அது மட்டும் தெரியுது. இந்த சைடு ஃபுல்லாகவே சிம்மன் கலர் தாங்க மண் இருக்குது. அப்படின்னு இந்த தேரி காடெலாம் போனால் எப்படி இருக்கும், தரமாக இருக்கும்ல. அது ஃபுல்லாகவே இந்த சைட்லையும் பாலவீனம் இருக்கிற மாதிரி சிம்மன் கலரில் இருக்குமாங்க. ஐயோ என்னதுடா இது, சச்சோ, அணில் கூட ரோட்டில் வந்து அடிபடுதுங்க. ஐயோ இதுங்களாம் ஓடிடுமே, எப்படி மாடிச்சிங்கன்னே தெரியலையே. ஐயோ அவன் கண்ணுகள்லாம் பிதிக்கிட்டு இருக்குதுங்க பாருங்களா. ஐயோ நாக்கெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது, கண்ணுகள்லாம் பிதிக்கிட்டு இருக்குதுங்க. சரி வயிறு உப்பிடுச்சு, ஃபுல்லாக வயிற்று மேலேயே டயர் ஏற்றுக்குதுங்க. அவன் ஒரு கண்ணு மட்டும் பிதிங்கிடுச்சு, செத்துருச்சு. இதுங்களாம் அடிப்படாதுங்க, டக்குன்னு ஓடிடுமே. வாங்க புதைச்சிருவோம். இங்கே ஓரத்தில் செம்மண் பூமியிலே புதைச்சிருவோம். எந்த அளவுக்கு செம்மண் கலரில் இருக்குது பாருங்கள். அப்பா நல்லா பொல வருதுங்க. மண் நோண்டத்துக்கு ஈஸியாக இருக்குது. என்னடா இது பிடுங்க முடியல, நல்லா மணல் மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா ஃப்ளவர் இருக்குதா? ஐயோ இன்னும் கொஞ்சம் ஆழம் நோண்டுவோம், பத்தாது. இது வால்லாம் மடங்குது. ஃப்ரெண்ட்ஸ், அணிலோட ஆத்மா சாந்தியோட நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. அணிலே அடுத்த ஜென்மத்தில் வச்சுக்கும் மனுஷனாக பிறந்து மனுஷங்களை சாவடி அணில் பாவம். நீங்கள் ரோட்டுக்கெலாம் வரீங்கன்னே தெரியலையே, நீங்கள் மரத்தில் தானே இருப்பீங்க, ரோட்டுக்கெலாம் வரமாட்டிங்களே. கட்டியாச்சு. அணிலுக்கு எதனா பேர் வைக்கலாமா? செத்து போன பேருக்கு எதுக்கு பேர்? இதுக்கு எதனா பூ இருந்தால் கூட வைக்கலாம். ஆவாரம் பூ இருக்குதுங்க. பூவாலம் பூ ப்ளஸ் ஆவாரம் பூ ரெண்டுத்தையும் சேர்த்து வைப்போம். அடுத்த ஜென்மத்தில் வச்சுக்கோ ஒரு பறவையாக பறந்து சுதந்திரமாக சுற்று.
அணிலாக பிறந்து மரத்துக்கு தாவின்னு இருக்காத. அவன் ரோட்டுக்கு வந்தனால தான் அடிப்படி செத்துட்டேன். சரி வேணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அணிலோட ஆத்மா சாந்தி தேடிய. நம்ம பைக் வேறு சாவியோடு விட்டு வச்சுருக்கோம். அது என்னமோ தெரிலங்க, என் கண்ணில் ஒன்று நாய் அடிபட்டு தான் இருக்குது, இல்லை பூனை அடிபட்டு கிடக்குது, இல்லை இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் என் கண்ணில் அதிகமாக மாட்டுது. மற்றபடி நான் பெரிய லெவலில் எதுவுமே இது வரைக்கும் நான் பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் எதுவுமே ஆக்சிடெண்ட் பார்த்தது இல்லைங்க. இந்த காரு மோதனது, கார் எங்கே போயிடுச்சுது, பைக் எங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆனது, லாரி ஆக்சிடெண்ட் ஆனது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தது கிடையாது. நான் பார்த்தது எல்லாமே வந்து இந்த அனிமல் சம்மந்தப்பட்டவங்க தான் இருக்கும். ஒரு வேளை போன ஜென்மத்தில் இதே ஒரு அனிமலாக தான் நான் பிறந்திருப்பேன். அதனால தான் அதுக்கு எனக்கும் உள்ள பந்தம் நீடிக்குது இன்னும் வரைக்கும். பார்த்தீங்களா, நிறைய மலை காடெல்லாம் போயிட்டு நான் ராஜன்கிட்ட பேசுவேன், இல்லை ரங்கன்கிட்ட பேசுவேன், அதாவது குரங்கும் நாய்கிட்ட தான் பேசின்னு இருப்பேன். இந்த அனிமல் கூட தான் ஜாலியாக விளாடுவேனே. அதனாலேயோ என்னவோ தெரியல, நமக்கு எல்லாம் இந்த அனிமல் தான் கண்ணில் மாட்டுதுங்க. இன்னும் இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷன் அடைய எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக பாருங்களா, ஃபுல்லாக காற்றுல தாங்க. ஆனால் தேனியில் இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஒரு சிலது வந்து இந்த டவர் கம்பம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு சிலது வந்து பழுப்பு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அங்கே. ஆனால் லென்த்து வைஸ் ஹைட்டு வைஸ் இதான். ஆனால் அது காற்றடி ரொம்ப பெருசாக இருந்தது, இது வந்து மெழுக்காக சிறுசாக இருக்குதுங்க. ஆனால் ஏகப்பட்ட காற்றடி. இந்த க்ளவுடு எல்லாம் அந்த மலையிலேயே உரைச்சின்னு போகுதுங்க, செம்மையாக இருக்குது. இதோ பாருங்கள், இந்த பக்கம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த காற்று ரிப்பேர் அடிச்சு போடுது. வாங்க போய் ரெடி பண்ணிட்டு விட்டு வருமா? அதனால் பனைமரம் சைஸில் ஆகுது ஏறி பார்க்கறதுக்கு. இந்த காட்டுதாரி மட்டும் ஓடலைங்க, இதோ எதிர்க்கு இருக்கிறது ஓடுது. அது ரொம்ப பழசாயிடுச்சு, பக்கத்தில் இருக்கிறதுனால பழசாயிடுச்சா எதனாலும் தெரியல. NEPCயா அப்படின்னா கம்பெனி பேரையோ. ஊருக்குள்ளேயே இருக்குதுங்க, இந்த பாருங்க, ஊர் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஓடு, சரியான காற்றுங்க, வண்டியே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு தள்ளுதுங்க காற்று. அந்த சைடில் சரியான மழை பொழுது, வெளுத்து வாங்குது, அப்படியே அந்த மழையே தெரிய மாட்டேதுங்க. அங்கே அடிக்கிற மழை தான் இங்கே சாரெல்லாம் அடிக்குது பொழுதுங்க. என்ன இந்த அளவுக்கு தள்ளுது? இந்த சைடில் நிறைய காத்தடி வந்து ஓடாமே கிடக்குதுங்க. அதுவும் இந்த மெயின் ரோட்டில் இருக்கிறது தான் ஓடாமல் இருக்குது. இந்த சைடில் முக்கால்வாசி ஓடல, ஆனால் இந்த சைட்லையும் ஏகப்பட்ட காத்தடிங்க. ஃபுல்லாக ஜேன்னு இந்த தென்னை மரம் தோப்பு மாரி இருக்குதுங்க காத்தாடி, காற்றலை. எடுத்து வாங்கிய மழை. லென்ஸில் தண்ணி இருக்குதா? தெரியும், இருக்கும். கேமராவை கைட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன், மீடியா மூடு நனையுது. கைட்டு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எங்கே மழை நிற்குதோ அங்கே vlog கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் ஃபால்ஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ என்ட்ரி டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க என்ட்ரி டிக்கெட்டு. ஒரு 20 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு vlog பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழைங்க. இப்போ கூட மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கேன். ஆனால் லைட்டாக தூருது. வர வயலாக சரியான சீனரிங்க. இங்கே ரெயின் சீசனாக இதான் போடுக்குதுங்க. நல்லா எல்லாமே பாசை பிடிச்சி போய் பச்சை பச்சேர்னு இருக்குதுங்க. நல்லா தரமாக இருந்தது. என்ன ஒன்று உங்களுக்கு தான் vlog காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபால்ஸு, இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலம் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருங்க. இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா
இன்னும் டைம் 4 ஆகிடுச்சிங்க. இங்கேருந்து ஒரு 1/2 hourக்குள்ளே அதை போயிடலாம். இதோ இந்த தண்ணி தாங்க வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகுது, திருப்பரப்பூர் ஃபால்ஸுக்கு போகுது. ஒரு 1/2 hourல போயிட்டால் கூட 4:30லேருந்து ஒரு 5:30 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அப்படியே அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிலேருந்து நம்ம டென்ட்டு போட இடம் தேட ஆரம்பிச்சிடணும். இந்த சைட்லாம் பாருங்கள் ஃபுல்லாக லப்பர் மரம் தான். நான் வர வழியெல்லாம் பார்த்துன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக லப்பர் மரம் தான். அதோ இந்த கண்ணாரில் எந்த அளவுக்கு பாசு பிடிச்சி போயிருக்குது தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இங்கே இதான் ரெய்னி சீசன். வரப்பெல்லாம் சரியான மழைங்க. இங்கே ஃபால்ஸில் வந்த பிறகே மழை, அதுக்கப்புறம் மழை நின்ற பிறகு தான் கொஞ்சம் ஃபோனில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்தேன் ரீல்ஸுக்கு போகிறதுக்கு. கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? ஆமாம், கரெக்டான ரூட்டில் தான் போயின்னு நெட் ஆஃப் பண்ணிடணும். அப்போது ஃபோனில் வேறு டக்குன்னு பேட்ரி ட்ரை ஆகிடுதுங்க. என்னன்னே தெரியல, சார்ஜர் நிற்க மாட்டேங்குது. ஃபோன் சவுண்டு வேறு கேட்க மாட்டேங்குது. மழையில் வேறு நனையுதில்ல, அதுக்கு அப்பப்போ கவர் போடுறேன். அப்பப்போ அந்த லைட்டாக தூரலுக்கெல்லாம் வந்து கவர் போட மாட்டேறேன். அதனால் வந்து இதாகிடுதுங்க. 2 சைட்லேயுமே லப்பர் மரம் தான். நான் எங்கே ஒரு இடத்துல ஆரம்பிச்சிது ஒரு 20 கிலோமீட்ரு அந்த இது ஆஃப் பண்ணிட்டேன்ல கேமராவை, அதுக்கப்புறம் ஃபுல்லாக லப்பர் மரம் தாங்க. அந்தாண்டி இந்தாண்டியும் அப்படியே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. செம்மையாக இருந்தது. என்ன ஒன்று உங்கள்கிட்ட என்னால் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியலைங்க. ஆனால் இந்த நாகர்கோவில் சைடு ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து கேரளா ஒட்டின சைடு இருக்குதுல்ல, அதனால் கேரளா மாதிரியே இருக்குதுங்க. எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக அப்படியே லைனாக வந்து வீடு தான். அந்த வாசப்படிக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடுது குறுக்கால, ஒரு எப்படின்னா வாக்கியா மாரி ஓடுது. அதில் ஃபுல்லாக தண்ணி போகுது. அந்த தண்ணியில் எல்லாம் குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது பக்கத்தில் இந்த மாதிரி ரோடு நம்ம போகிறோம். அதெல்லாம் பார்த்து போகிறாங்க. அப்படியே கேரளா மாதிரியே இருக்குது. எனக்கு பார்த்து கேரளா சீனரி வந்தது. இந்த மூவிலாம் பார்ப்போமே அந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த பார்த்தீங்களா, இது எல்லாமே லப்பர் தோப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. லப்பர் மரம் தான். அங்கங்கேயும் பால்லாம் வந்து இந்த ஒரு பால் வடியுது அதில். அப்புறம் வேறு மயில் நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு கட்டிலாம் வச்சுருக்காங்க. ஒரு சிலது இந்த சைடில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ப்ளூ கலரில் ஷீட்டு போட்டு கட்டி வச்சுருக்காங்களா, இதெல்லாம் வந்து மழையில் நனையக்கூடாதுக்கோசரம். தேனியில் ஒரு தொட்டி பாலம் இருக்குது, கன்னியாகுமரியில் ஒரு தொட்டி பாலம் இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 2 தொட்டி பாலம் தான். தேனியோடு இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எனக்கு அதிலே தண்ணியை பார்க்க முடியல. இதில் தண்ணி பார்க்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு தண்ணி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம குளிக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த தண்ணியை பார்க்கணும் இல்லைங்க. பசங்கள்லாம் குளிக்கிறது என்ஜாய் பண்ணுறதுலாம் பார்க்கணும்ல. ஐயோ செம்மையாக இருக்குதுங்க. தரம் வேறு லெவல். இந்த வருங்க எப்படி இது பார்க்குறதுக்கு. இந்த சினிமா ஷூட்லாம் காட்டுவாங்களா அதே மாரி இல்லை, அச்சசரில் அதே தாங்க. எந்த மாதிரி இருக்குதுங்க. லாஸ்ட்டாக பொள்ளாச்சியில் பார்த்த வியூ மாதிரி இருக்குதுங்க. இது அப்படியே கேரளாக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் தானே கேரளா பார்டருங்க இது. வாங்க இங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குமா? எந்த பக்கம் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்? இந்த பக்கமா அந்த பக்கமா? எந்த பக்கம் வியூ நல்லா இருக்குது? இந்த பக்கம் நல்லா இருக்குதா இல்லை இந்த பக்கம் நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு பக்கம் ஃபோடு நல்லா இருக்குங்க. லைட்டாக அப்போ ட்ராப்பாக ஓயுது மழை துளி. டன் 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 டன். போதும், ஒரு ஃபோட்டோ போதும். வாங்க போவோம். இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த நாகர்கோயிலெலாம் தாண்டி வந்தீங்கன்னா வச்சுக்க தரமான இதுங்க எல்லாம். ஆசம். நான் வந்த சீசன் சரியான சீசனுங்க. ஐ லைக் இட். என்ன ஒன்று, அப்பப்போ என்னால் விளாக் எடுக்க முடியல, அதுதான் ஒரே கஷ்டம். ஏன்னா மழை வந்து டக்குன்னு சிலன்னு பெய்யுது, அப்படியே டக்குன்னு விட்டு போயிடுது. இந்தமாதிரி விட்டு போன நேரத்தில் மட்டும் என்னால் விளாக் எடுக்க முடியுது. விளாக் செம்மையாக இருக்குல்ல. இந்த பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்குங்க. இந்த ஃபுல்லாக ஓடை தாங்க. இது பாறையாக இருக்குது ஓடை. இந்த தண்ணி தான் வந்து எங்கே போகுதுன்னா திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போகுதுங்க. இந்த தண்ணி தான் செம்மையாக இருக்குது. அழகோ அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு, தத்தி நடக்கும் அவள் பேச்சழகு. வாங்க அப்படியே யூடியூப் பண்ணி போவோம். ஆக்சுவலாக இது ஒரு ஆறு தான், ஆனால் ஃபுல்லாக பாறையாக இருக்கிறதுனால அப்படியே அங்கங்கே சின்ன ஃபால்ஸ் ஆட்டாக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. ஆனால் வேறு மாதிரி வியூ. தரம்
வச்சுக்கிட்டே இருக்கலாம் போல. இந்தமாரி வாழ்க்கைலாம் அப்பப்போ வந்து வாழ்ந்து பார்க்கணுங்க. இவங்களா இந்த பாலத்து வழியாக தான் வந்தோம், திரும்ப இதே பாலத்து வழியாக தான் போகிறோம். இன்னும் தண்ணி வந்து ப்ளூஷாக இருக்கணும்னு பார்க்குறேன். ப்ளூஷாக இருக்கணும், இல்லை கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் செம்மண் கலரில் மாறி இருக்குது. அப்படி இருந்தும் இதில் துணி துவைக்கிறாங்க, குளிக்கிறாங்கங்க. அதான் எப்படின்னு தெரியல. பாருங்க எந்த அளவுக்கு பாசம் பிடிச்சி போயிருக்குதுங்க. பாசெல்லாம் வளருது. மாத்தூர் தொட்டிப்பாலம் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ச்சி ஒன்று வச்சுருக்காங்கங்க. இதுக்குள்ளே தான் போன முழுகுது. வந்துட்டோம் மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்துட்டோம். எவ்வளோ நாள் இது ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பேன் தெரியுமா. அப்போல்லாம் எங்கே இருக்கிறானே தெரியாது இந்த இடம். இதெல்லாம் சரி ஓகே, இது கேரளா பழுகுது, அந்த சைடு பழுகுது அப்படின்னு நினச்சின்னு இருப்பேன். எவனுமே இந்த எப்படின்னா அந்த இதில் கொடுக்க மாட்டானுங்க. கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானுங்க. ஒருத்தரும் ஒரு இதை கமெண்ட் பண்ணி விடுவானுங்க. எனக்கு அப்போ தெரியாது, இது பேர் என்னன்னு தெரியாது, இது எங்கே இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் தான் போக அப்படி தேட ஆரம்பித்தோம். எல்லாமே நம்ம கண் முன்னாடி மாட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. இது ஓகே, இங்கே நிறைய விற்கிறாங்க. நம்ம பைக்கை விட்டுட்டு டிக்கெட் எதனா வாங்கணுமா தெரியலையே, பார்ப்போம். பைக் உள்ளே போகாது, இங்கே நிப்பாட்டிடணும். டிக்கெட்லாம் எது இல்லை போடுதுங்க. இருக்குது இன்னும் ஒருத்தன் சேர் போட்டு உட்காந்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பைக்குக்கு 5 ரூபா, ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபாங்க. 10 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் கேமராவுக்கு வந்து 25 ருபீஸாக. நான் கேமரா எடுக்கலை, வீடியோ எடுக்க முடியாது. அதில் ஒன்லி மோட்டோ விளாக் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது பைக்கில் மட்டும் தான் மாட்டின்னு எடுப்பேன். இங்கெல்லாம் விளாக் எடுக்க மாட்டேன், ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா உள்ளே எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ தொட்டிப்பாலத்து மேலே தான் நடந்து போயின்னு இருக்கோம். அப்படியே சுற்றி வியூ காட்டுவா பார்க்குறீங்களா? இருங்க, சென்டரில் போயிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் வந்து தண்ணி நல்லாவே போகுது, நிறையா போகுது. ஆனால் யாருமே குளிக்க மாட்டாங்க. மழை வேறு இப்போ பெஞ்சினே இருக்குதா, அதனால் குளிக்க மாட்டாங்களா இல்லை அலோடு இல்லையான்னு தெரியல. ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட எத்தனை மீட்ரு இருக்குன்னா ஒரு 300 மீட்ரு 350 மீட்ரு கம்பல்சரி இருக்குங்க. இதோ பாருங்கள், இன்னும் போயினே இருக்கும். கண்ணுக்கட்டு தூரத்தில் உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது, ஒருத்தர் நடந்து வராரு கொடை பிடிச்சின்னு. அது வரைக்கும் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலங்க. அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். ஒரு 350 மீட்டர்னாச்சும் இருக்குங்க. நல்லா இருக்குது. ஒரு ஆள் தான் நடந்து போக முடியும். ஒரு ஆள் எதிர்க்க வந்தால் ஒதுங்கி நின்று வழி விட முடியும். அந்த அளவுக்கு தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குது, தரமான வியூ. இந்த ரெயின் சீசனில் வந்தது நல்லா இருக்குதுங்க. இது சம்மர் டைமில் வந்தால் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ரெய்னி சீசனில் வந்தனால தண்ணி போகுது, எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது, கொஞ்சம் இருட்டாகவும் இருக்குது. இதே சம்மர் சீசனில் வந்தால் இந்த மாதிரி பச்சை பசேர் இருக்குமா, தண்ணியாட்டம் இருக்குமா, வெளிச்சமாக இருக்கும். அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வியூ, இது ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வியூ. அவ்வளோதாங்க வித்தியாசமே. இது எத்தனை அடி இருக்குன்னு கூட தெரிலங்க. ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்ப யூட்டன் அடிச்சுன்னு போகலாங்க. இங்கே எவ்வளோ டவுனில் இருக்குது பாருங்களா, எந்த அளவுக்கு கீழே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது ஒரு 7-8 மாடி மேலே இருக்குங்க ஹைட்டு. சரியான ஹைட்டில் இருக்குது. மழை வேறு அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால் இங்கே யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது, முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் யாருமே கிடையாதுங்க. நான் மட்டும்தான் தனியாக சுற்றி நிற்கிறேன். நல்லாயிருக்கு. ஆனால் மழை பெய்யறதுனால ஒழுங்காக ஒரு ரீல்ஸ் கூட எடுக்க முடியலங்க. ஏதோ கேமரா இருக்கிறதுனால மழையில் நனையாமல் எடுத்துக்கிறேன். அப்போ கூட லென்ஸில் லைட்டாக ஒரு ட்ராப் துளி பட்டுடுச்சு, அது அப்படியே லைனாக தெரியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தொட்டிப்பாலத்துலேருந்து கிளம்பி 20 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோங்க. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பெட்ரோல் பங்கில் தான் இருக்கோம். அங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல தாங்க இருக்கும். நம்ம லக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் எடுத்து வந்து வச்சுருக்கேன். நைட்டு இங்கே தாங்க ஸ்டே பண்ண போகிறேன். நான் கேட்டேன், பர்மிஷன் கேட்டேன், நான் நைட்டு டென்ட் போட்டு தங்கிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. இல்லைப்பா மேனேஜரை கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி மேனேஜர் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. மேனேஜர் கேட்டோடனே டென்ட்டு போட்டுலாம் தங்க தேவையில்ல, ரூம் இருக்குது பின்னாடி, அங்கே போய் தங்கிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ரூம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இது வந்து டோட்டலாக ஸ்டே பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு ஸ்டே பண்ணுறடான்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கங்க. இங்கே யாருமே இல்லை, இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன். அந்த பாருங்க தெரியுதா, இந்தியன் பெட்ரோல் பங்க்கு. சேர்லாம் போட்டு கட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த படுக்கிற இடத்த உட்கார இடத்தெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சார்ஜிங் போட்டு அங்கங்கே சார்ஜிங் போட்டு இருக்குங்க. இதோ பின்னாடி கூட இருக்குது, இந்த இங்கே ஒன்று இருக்குது. நிறைய இடத்துல சார்ஜிங் போட்டு இருக்குது.
அது வரைக்கும் சந்தோஷங்க. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கேமராவுக்கும் பவர் பேங்க்கும் ஃபோனுக்கும் சார்ஜ் போட்டுடலான்னு இருக்காங்க. விடிய காலையில் எழுந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிடுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவுக்கு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.